யூடியூபர் டி.கே. கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் சற்று முன்னர் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாக முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜே.கே. ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபலமான யூடியூபர் தான் டி.கே. கார்த்திக். இந்த டி.கே. கார்த்திக் எனப்படுகின்ற யூடியூபரை இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல மக்களும் அறிந்திருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் டி.கே. கார்த்திக் அவர்கள் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். கிளிநொச்சி போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. அதை தவிர கிளிநொச்சி போலீசார் கார்த்திக்கின் வீட்டுக்கு சென்று கார்த்திக்கை மனைவியும் கைது செய்திருப்பதாகத்தான் முகநூல் பக்கங்களிலும் சில யூடியூப்களிலும் ஏனைய தளங்களிலும் செய்திகள் வெளிவந்தது. ஆனால் நாங்கள் விசாரித்ததன் அடிப்படையில் இவர்களை போலீசார் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் அழைத்திருந்தார்கள். அதாவது ஒரு முறைப்பாடு சம்பந்தமாக உங்களிடம் வாக்குமூலம் பெற வேண்டும், நீங்கள் இருவரும் அதாவது டி.கே. கார்த்திக்கும் அவரது மனைவியும் பொலிஸ் நிலையத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர்களின் அழைப்பிற்கு ஏற்பதான் இவர்கள் கடந்த சனிக்கிழமை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள். அவர்களிடம் வாக்குமூலத்தை பெற்றதன் பின்னர் கிளிநொச்சி போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்திருந்ததாக கூறப்படுகிறது. டி.கே. கார்த்திக்கின் தொலைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் கடந்த சனிக்கிழமை முதல் இன்றைய தினம் காலை வரை டி.கே. கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் போலீஸ் தடுப்பு காவலிலே அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். இன்றைய தினம்தான் நீதிமன்றத்திலே அவர்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்திய நிலையில் நீதிமன்றம் அவர்களை எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கமைய அவர்கள் தற்பொழுது சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. டி.கே. கார்த்திக் மற்றும் அவரது மனைவியாக இருவரையுமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றன நினைக்கின்றேன். அவர்கள் தற்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள், எதற்காக இவர்கள் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணம் தொடர்பாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக கிளிநொச்சி பகுதியிலே ஒரு வாள்வெட்டி சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அந்த வாள்வெட்டி சம்பவத்தில் இளைஞன் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தாயும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞனின் தாய் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இவ்வாறான நிலையத்தான் டி.கே. கார்த்திக்கும் அவரது மனைவியும் வைத்தியசாலைக்கு சென்று அந்த வாள்வெட்டி கிழக்கான இளைஞனின் தாயை, வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த தாயை மிரட்டியதாகவும் அது தொடர்பாக அந்த பெண், அதாவது வாள்வெட்டி கிழக்கான அந்த இளைஞனின் தாய் கிளிநொச்சி போலீசிலே முறைப்பாடு கொடுத்திருந்ததாகவும் அதற்கு அமையத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதுதான் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற முறைப்பாடு. அதன் தொடர்ச்சியாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர பல தகவல்களையும் போலீசார் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் டி.கே. கார்த்திக்கின் சகோதரன் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தார். அதை தவிர உறவினர்கள் பல காணொலிகளை பதிவிட்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கூறுகின்ற கருத்து, டி.கே. கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருமே அந்த பெண்ணை பார்க்கத்தான் சென்றார்கள். அதாவது அந்த பெண்ணை முன்பே அவர்களுக்கு தெரியும், சிறு வயதிலிருந்தே அறிமுகமானவர்கள் அவர்கள். அதை தவிர அந்த பெண்ணும் டி.கே. கார்த்திக்கிடம் ஒரு வாழ்வாதார உதவியை கேட்டிருந்தார். எனவே இவ்வாறான நிலையில் அவரை பார்வையிடுவதற்காகத்தான் அங்கே சென்றதை தவிர அவர்களை மிரட்டவில்லை. இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கின்றது. ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் இடையிலே தொடர்ந்து வாக்குவாத நிலை வந்தது, முரண்பாடு நிலை வந்தது. இதற்கு பின்னணியிலே பாரிய சதிவலைகள் இருக்கின்றது என்கின்ற கருத்தினை அவர்கள் கூறி வருகிறார்கள். இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றம் இவ்வாறு விளக்கமறியலில் வைத்திருக்கின்றது. இது தொடர்பாக அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் டி.கே. கார்த்தின் பிள்ளைகள் தற்பொழுது அனாதரவாக இருக்கின்றார்கள். தாயும் தந்தையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் அனாதரவாக இருக்கின்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.